ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் பல தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தலும் ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்கு. இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலையும் பாஜக தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கூட சொல்லாங்க. இதில் முக்கியமாக ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கூட பாஜக எலெக்ஷனுக்கு சற்று மாதங்கள் முன்பு தான் கூட்டணி அமைச்சாங்க. இதில் முக்கியமாக நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களை கைதுலாம் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்த மக்கள் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு 148 இடங்கள், அதாவது 175 இடங்களில் 148 இடங்கள் பெரும்பான்மையான ஒரு வெற்றியை பெற்றிருக்காரு. இதில் நம்ம ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 23 இடங்கள் பெற்று படுதோல்வியை சந்திச்சிருக்காரு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் சுயேட்சையாக நின்ன கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகளுடைய ஓட்டுக்கள் என்னப்பட்டு தான் தெரியல. ஏன்னா அவங்களாம் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலாங்க. ஜெயிச்சது தெலுங்கு தேச கட்சி 148 தொகுதி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி 23 இடங்களும் அவ்வளோதான் ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 175 தொகுதி தான் இவங்களே சரிசமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இதில் தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாருங்க. சமீபத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தாரு. அவருடைய நீண்ட கால நண்பர் கூட சொல்லலாம். பல அரசியல் முடிவுகளை நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் ரஜினி அவர்களுக்கு வழங்குவார், ரஜினி அவர்கள் சந்திரபாபு நாயுடு வழங்குவார். அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இதை தான் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட சந்திரபாபு நாயுடுவை புகழ்ந்து பேசியிருப்பாரு. அதுக்கு இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் உள்ள நடிகை ரோஜா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, ரஜினி அவர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த எலெக்ஷனில் மக்கள் நம்ம ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு தரமான ஆப்பு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சரியான ஆப்பு தான் இது. அடுத்தது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அனைவருமே நம்ம தெலுங்கு தேச கட்சிக்கு ஆதரவு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக பாஜக கூட்டணியில் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்காங்க. ஒடிசா மாநிலத்தில் தனிப்பெரும்பான்மையாக பாஜக ஆட்சி அமைக்கிற மாதிரி 61 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அது கூட இருந்த கட்சிகள் எல்லாம் சரிசமமா பிரிச்சிருக்காங்க. மற்றபடி தனி பெரும்பான்மையா பாஜக ஒடிசாவில் ஆட்சி அமைக்குது. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.